சென்னா கிரேவி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூ, பட்டை, கிராம்பு இதை சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சென்னா சேர்த்துக்கலாம். சென்னா நான் முன்னாடியே குக் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள், சென்னா மசாலா சேர்த்துக்கலாம். பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம புதினா சேர்த்துக்கலாம். கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த சென்னாவை கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு, புரோட்டாக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு கிரேவி. ரொம்பவே டேஸ்டான சென்னா கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.